அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களே, வரக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலைகளும் உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். மாணவர்கள் கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதுலேயுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க. அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க. எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும். அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே. வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இரவு பகல் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது. வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும். சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவார். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துலையுமே சற்று கவனமாக இருக்க பாருங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படதாங்க செய்யும். அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இருந்த தடை தாமதங்கள் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சிறிதாக மாறவும் ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கவும் செய்யலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படின்னு வரும் பொழுது பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உருவாகும். அது மாதிரி நீங்கள் உங்கள் வேலை இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்காதுங்க. கூடுதலாக நீங்கள் அதிகமான உழைப்பை தர வேண்டியதாக இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி எதிர்பார்த்த சில தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா தாமதமாக தாங்க வரும். உடன் இருப்பவர்களிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுக்கிறத தவிர்ப்பது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க.
முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவர்கள் மூலமாக சில நேரங்களில் உங்களுக்கு உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கவனக்குறைவாக எந்த வேலையையுமே செய்யக்கூடாது. உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் தட்டி செல்வாங்க. அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. அதே மாதிரி வரக்கூடிய பழியையும் உங்கள் மேலே போட்டு விடுவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. வியாபாரத்தில் வந்து சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் சவால்களையும் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க. முயற்சிகள் ஒரு முறையில் வெற்றியை கொடுக்காது. மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் வரவும் வாய்ப்புகள் இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாது. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதும் அவசியம். மேலதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்துங்க. தினமும் 10 நிமிடம் ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க. கண்டிப்பாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த காலத்தில் கொஞ்சம் போராட்டம் நிறைந்துதாங்க இருக்கும். நினைச்சது எல்லாம் நடக்கும் நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு எழலாங்க. இருப்பினும் வந்து பெரிய அளவில் நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாது. ஆனால் வந்து ஒவ்வொரு செயல்களுக்கும் காரியத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான முயற்சிகள் வந்து தேவைப்படுங்க. கொஞ்சம் நீங்கள் கடினமாக இருக்க வேண்டியதும் கடினமான உழைப்பை வந்து கொடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். சில தோல்விகளும் இந்த காலகட்டத்தில் வரதான் செய்யும். சில தடைகளும் வரதான் செய்யும். அது எல்லாத்தையுமே கடந்து செல்லும் போது தான் இனிமையான நாட்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு விரிசல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சுப செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. மனது கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க. மன திருப்தியை நன்றாக உணர்வீங்க ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நிதி நிலைமை வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரச்சனையும் அது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று. எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. பதட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வந்து இருக்கத்தாங்க செய்யும். எல்லா விஷயங்களும் கஷ்டங்கள் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே நேரத்தில் வந்து தடைகளையும் விரக்தியையும் ஒரு சில நேரத்தில் நீங்கள் அனுபவிக்க வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து மனதை அது அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுடைய மனதை நீங்கள் இப்போதில் இருந்தே தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகளும் அவ்வப்போது உருவாக தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் நீங்கள் அதாவது பிள்ளைகள் சொல்வதை வந்து காதில் வாங்காதவர் போல் இருப்பாங்க. அதனால் எல்லோரையுமே நீங்கள் அனுசரித்து செல்றதுனால நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்னதான் உங்கள் பிள்ளைகிட்ட வந்து அன்பாக பேசினாலும் சரி, இல்லை கண்டிப்புடன் நடந்துக்கிட்டாலும் சரி, அவங்க பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு தான் நடப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அதனால் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் வந்து வெட்டு கொடுத்து அவங்க போக்கிலேயே போய் நீங்கள் வெட்டு கொடுத்து பார்க்கணும். அதே மாதிரி உறவினர்கள் வகையிலையும் கலகம் ஏற்படத்தான் செய்யும். குடும்பத்திலையும் வந்து சில விதமான கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எழதான் செய்யும். ஆக மொத்தம் குடும்பம் கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடுவதை முழுவதுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது. அதே போல் வந்து வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க. புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு வந்து பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது. பெண்கள்
உங்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். இருப்பினும் வீண் மனக்கவலையும் உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறலாம். ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாகலாம். உடன் பணி புரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேச பாருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது.